அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட் சீசன் 2 எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இவங்க அந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் இவனோட பிளட்டு பட்ட உடனே அங்கே ஒரு பாலம் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். அங்கே தான் முடிஞ்சது இல்லையா? இப்போது இவங்க அந்த பாலத்து மேலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டீன் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்த இடத்துல நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியால் ஃபார்ம் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ட்ரெஷர் கண்டிப்பாக ஒரு விலை உயர்ந்த ட்ரெஷராக தான் இருக்கும். அது கண்டிப்பாக ஃபேரியோட உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலை மாதிரி இருக்குங்க. அதில் இருந்து ஸ்பிரிச்சுவல் பவர் அப்படிங்கிறது வெளியில் வருது. அந்த பவரை இவங்களால தாங்க முடியல. இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி பவர் வரும்போது நம்ம ஹீரோவை அது ஒன்றும் பெருசாக பாதிக்கல. ஆனால் இந்த ஒரு டீன் இருக்கார் பாருங்க, அவர் கொஞ்சம் தூரமாக போய் விழுந்துறாரு. அதுக்கு அந்த மனுஷன் ஒரு காரணம் சொல்கிறாரு பாருங்க, ஒருத்தருடைய பவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால தான் அது என்ன தாக்குது, நீ முன்னேறி போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இவனுமே முன்னேறி போகிறாங்க. மறுபடியும் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தாக்கிட்டே இருக்கு. இருந்தாலுமே இவனை பெருசாக அது பாதிக்கல. இப்போ இவனோட பிளட் அப்படிங்கிறத எடுத்து அது மேலே வச்ச உடனே அந்த ஒரு பேரியருமே உடஞ்சு போச்சு. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா என்னோட பிளட்டை பயன்படுத்தணும்னு பேரியர் உடஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ஒரு பேரியர் இவங்க அப்பா செட் பண்ணி வச்ச மாதிரி தெரியல. அப்போ எப்படி என்னோட பிளட் வேலை செய்யுது? அது மட்டும் இல்லாமல் டீனை எதுக்கு பயங்கரமாக தாக்கிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இப்போ இந்த டீன் என்ன சொல்றாரு, அந்த யான்லின் இருக்கார்ல இன்னொரு டீன், அவர் உன் மேல அதிகமாக ஆர்வம் காட்டுறதுக்கு காரணமே இதுதான், உனக்குள்ள ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறாரு. இவன் என்ன சொல்கிறான், அது என்ன ஸ்பெஷல்னு எனக்கும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குங்க அப்படிங்கிறான். சரி ஓகே, இப்போதைக்கு முக்கியம் என்னன்னா இவளை காப்பாற்றணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. மேலே போனால் அங்கே இன்னொரு ஃபார்மேஷன் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு ஏன்ஷியன்ட் ஃபார்மேஷன், இதுக்குமே பிளட் தேவைப்படுது அப்படின்னு உடனே இவன் என்ன சொல்கிறான், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா நீ ட்ரை பண்ணு, சப்போஸ் ஏதாவது ஆபத்து வந்தால் நான் ஃபேரியை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ இவனோட பிளட் அப்படிங்கிறத அதில் ட்ராப் பண்ண உடனே அந்த ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுதுங்க. ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆன உடனே உள்ளுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மேலே வருது. அந்த பெட்டிக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். அது மேலே கை வச்ச உடனே இதுக்கு முன்னாடி அந்த காட் அண்ட் டீமன் சண்டை போட்டாங்கல்ல, அந்த ஒரு காட்சி இவனுக்கு வருது. அதில் என்ன சொல்லியிருப்பாரு, நீ என்னை மீட் பண்ணுற அப்படின்னா அந்த ஒரு ஜேட் ரூயி உன்னை ஏற்றுக்குச்சுன்னு அர்த்தம், போக போக நீ அதோடைய பவரை தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மனுஷன் நீ இன்னொரு ஆர்டிஃபேக்டை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா, ஒருவேளை அந்த ஆர்டிஃபேக்டாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவைன் வெப்பன் அப்படிங்கிறது இருக்குது. இவன் அப்படியே பார்க்குறான். அந்த சமயத்தில் அந்த டீன் இருக்கார்ல, பின்னாடி இருந்து சரியான அடி அடிப்பாரா. இவர் யூஸ் பண்ணுற இந்த ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா இது பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை சேர்ந்தது. இதை பாய்சன் பாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சென்னான்னு சொல்கிறான், நீ பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை சேர்ந்தவனா, அதனால தான் அந்த ஒரு எனர்ஜி உன்னை தாக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, அந்த ஏன்லின் இருக்கார்ல, அவர் காட் கிரியேஷன் அப்படிங்கிறதுல இருக்காரு. அதுக்காக இவனோட பிளட் அவருக்கு தேவைப்படுது, சரிங்களா? ஆனால் இவன் உடம்புல டிவைன் பிளட் மட்டும் இல்லைங்க, இவன் உடம்புல டிவைன் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது இந்த ஆளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபேரியை பள்ளத்தாக்கில் தள்ளி விட்டுருவானா. நம்ம ஹீரோ காப்பாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் கூட விட மாட்டாங்க. அவனை பிடிச்சி வச்சிருக்கான். எதுக்கு தெரியுமா, இவன் உடம்புல அந்த ஜேட் ரூய் இருக்குல்ல, அந்த ரூயை வெளியே எடுக்கணுமா. அது எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா என்ன? அது மட்டும் இல்லாமல் இவனோட பாடியை வேறு டேக் ஓவர் பண்ண போகிறானாமா. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இவரால் ஜேட் ரூயை எடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் திரும்ப அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவுமே திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ என்ன கேட்குறான், ஏயா நீ அவ்வளோ பெரிய அகாடமியோட டெப்யூட்டி டீன், இந்த அளவுக்கு கீழ்த்தனமாக நடந்துக்கிறியா அப்படிங்கிறான். அப்போ அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னமும் நான் டீன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புக்குள்ளே இருந்து ஒன்று வெளியில் வருதுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா பார்க்கறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லன்னா என்னத்துக்கு சமைச்சு முடிச்சிருப்பாங்க இதை. அது என்ன சொல்லுது, அந்த டீனோட உடம்பு சரிப்பட்டு வரலையா. இப்போ புது உடம்பு அப்படிங்கிறது தேவைப்படுதான். ஸோ இப்போ இவனோட உடம்பை டேக் ஓவர் பண்ணிட்டா அந்த ஜேட் ரூயை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவன் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இவனோட உடம்பை டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சென்னான் கூட அது சண்டை போட இவனுமே தன்னால் முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து அடிக்கிறாங்க. ஆனால் அது என்னதான் ஆக்டோபஸாக இருந்தால் கூட நம்ம ஹீரோவை எங்கேயோ தூக்கி போட்டுருமா. நம்ம ஹீரோ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தருணத்தில் என்ன பண்ணுறான், அந்த பள்ளத்தாக்கில் இவனும் குதிச்சிடறான். இந்த ஆக்டோபஸ்க்கு ஒரே டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சுங்க. சே, இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே. சரி அப்போ உள்ளே செத்து போடான்னு சொல்லிட்டு மேலே இருந்தபடியே அட்டாக் பண்ணுது. இப்போ எப்படியோ அந்த ஜேட் ரூயி இதோட கையை விட்டு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறது, வேற வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் உடம்புக்குள்ளே பூந்துக்குது மறுபடியும். இப்போ இன்னொரு பக்கம் அகாடமியை காட்டுறாங்க. நம்ம கைவன் பொத்துன்னு கீழே விழுவானா. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆப்பனட்டு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன் என்ன கேட்குறான்னா, நீ ஏதோ ஃபேரிக்காக பழி வாங்க போற அப்படிலாம் சொன்ன, நீயே கீழே விழுந்து கிடக்குற, சரி உங்கள் அகாடமியோட சேர்ந்து நீயே செத்து போடா அப்படிங்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு மந்த்ரா அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான்.
இவன் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அங்க இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்களும் அதே மந்த்ராவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவர் பாக்குறாரு, எது ஈவில் கம்யூனிகேஷனா, அப்ப நீ வந்து பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை சேர்ந்தவனா அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவனுங்க அந்த மந்த்ராவை சொல்ல சொல்ல அங்க இருந்த ஒரு 4-5 பேருக்கு என்ன நடக்குதுன்னா பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. அவனுங்க அந்த ஒரு அரினாக்குள்ள எகிரி குதிச்சு வரானுங்க. இப்போ இவன் கேட்குறான், ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். என்னடா ஆரம்பிக்க போற? ஆக்சுவலாக இவனுங்க இந்த இடத்துல ஏதோ ஒன்று சம்மன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறானுங்க. என்னடா வருது அப்படின்னு பார்த்தா இதுக்கு பேர் வந்து மிராஜ் டிராகனா. இவன் என்ன சொல்கிறான், உங்கள் அகாடமியோட அழிவுக்கு இது ஒரு பரிசாக இருக்கட்டும் அப்படிங்கிறான். அந்த ஒரு டிராகன் வந்து அட்டாக் பண்ணும்போது யார் மேலெல்லாம் அதோட அட்டாக் பண்ணுதோ அவங்க எல்லாமே கல்லா மாறுறாங்க. இப்போ நம்ம டீன் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு டிராகனோட அட்டாக்கை எதிர்த்து சண்டை போடுறாரு. அதே சமயத்தில் டீனோட பேத்தி ஒருத்தி இருந்தால அவளுமே என்ன பண்றா, எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த ஒரு அகாடமி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரே கலவரமா இருக்குங்க. எவன் என்ன பண்றான்னு தெரியல, எவன் எந்த பக்கம் ஓடுறான் அப்படிங்கிறது தெரியல. இந்த பொண்ணு தன்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுறா. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டீனு ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, அவரு பேட்சா தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மனுஷன் என்ன பண்றான், அந்த மிராஜ் டிராகன் இருக்கு இல்லையா, அதை வந்து மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுற்றி ஒரு சீல் மாதிரி போறாரு. அதே சமயத்தில் நம்ம சீனியர் ஒருத்தர் இருந்தான்ல, அவனுமே அந்த இடத்துக்கு வரான். வந்து ஆப்பனன்ட் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு ஆப்பனன்ட் பார்த்தீங்கன்னா திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. பார்க்கறதுக்கே டெவில் மாதிரி இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், இந்த ஒரு பவரை என்னை யூஸ் பண்ண வச்சது நீ மட்டும்தான் அப்படிங்கிறான். இப்போது நம்ம சீனியரும் நல்லா தான் சண்டை போடுறான். ஆனால் இவனுக்கு ஒரு பிரச்சனை, போன சண்டையில் இவனை ஒரு சாபம் தாக்குச்சு இல்லையா, அது வந்து இவனை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவனால் எதிர்த்து அடிக்க முடியல, அந்த இடத்துல அடிபட்டு கீழே விழுந்துடுறான். நம்ம டீன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஒரு டிராகனை பிடிச்சி வச்சுட்டு இருக்காருல்ல, இவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் பயங்கர வேகமாக வரான். மனுஷன் இருந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் பண்ணி அவனை தூரமாக போட்டுருவாரா. இப்போ இந்த டெபுட்டி டீன் திரும்ப வந்துட்டாரு. எல்லாருமே பார்க்குறாங்க, டீன் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இந்த டீனுமே திரும்ப பார்க்குறாரு, இந்த ஒரு கிழமை பாரு எவ்வளோ லேட்டாக வரான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காருப்பா. இந்த பொண்ணுக்கும் என்னன்னா தாத்தா திரும்ப வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு தைரியம். ஆனால் வந்த மனுஷன் ஓங்கி டீனை ஒரு அடி அடிப்பாரா. இவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னே புரியலங்க. அங்கே அந்த டிராகனை பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல, டிராகன் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ அந்த டிராகன் என்ன பண்ணுது, அங்கே இருக்கவங்க எல்லாரையுமே கல்லாக மாற்றிடுச்சு. ஒருத்தரை கூட விடலை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்த அந்த டீனை அப்படியே கையில் தூக்கிக்கிட்டு இங்கே இருக்க அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மெம்பர்ஸ்க்கு இவர் ஒரு கமாண்ட் கொடுக்குறாரு, இந்த அகாடமியை சல்லியாக நொறுக்குங்கடா அப்படிங்கிறாரு. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.